அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஐநா பாதுகாப்பு சபை, அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐநா பாதுகாப்பு சபையானது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946. ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட பிறகுதான் இந்த UNSC அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 15. இந்த 15 நாடுகள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐநாவின் கீழ் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ள ஒரு 5 நாடுகள், அவங்களுக்கு வீட்டோ பவர் இருக்கும், வீட்டோ அதிகாரம் கொண்ட 5 நாடுகளும், தற்காலிக உறுப்பினர்களாக உள்ள ஒரு 10 நாடுகளும் இணைந்துதான் இந்த UNSC என்ற ஐநாவின் பாதுகாப்பு அமைப்பு. சரிங்களா? அந்த நிரந்தர உறுப்பு நாடுகள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அமெரிக்கா, பிரிட்டன், சீனா, ரஷ்யா, பிரான்ஸ். ABCRF அப்படிங்கறத நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த 10 தற்காலிக உறுப்பு நாடுகள் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் பதவி காலத்துல இருப்பாங்க. இந்த UNSC அமைப்பிற்கு இந்தியா இதுவரைக்கும் 8 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சரிங்க? கடைசியாக ஐநா பாதுகாப்பு சபையில இந்தியா அங்கம் வகித்த ஆண்டு 2021 முதல் 2022. இதுதான் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு. பாஸ்போர்ட், அதாவது நம்ம பாஸ்போர்ட் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தேவையான அந்த பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ல கொடுக்குற பாஸ்புக் மாதிரி பிரிண்டட் ஃபார்ம்ல இருக்கும். அந்த பிரிண்டட் ஃபார்ம்ல இல்லாம இந்த சிப் பொருத்தப்பட்ட அந்த பாஸ்போர்ட் தான் இந்த பாஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாஸ்போர்ட் ஆனது இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, சோதனை முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2024. ஓகேவா? அதனைத் தொடர்ந்து மே 2025 மாதம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியா முழுமைக்கும் இந்த பாஸ்போர்ட் அமல்படுத்தப்பட்டது. ஓகேவா? இந்த பாஸ்போர்ட் என்பது ஒரு மைக்ரோ சிப் பொருத்தப்பட்ட பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் ஆகும். சரிங்களா? இதான் கீவேர்ட், கவனமா இருங்க. அதே மாதிரி 2026 ஆண்டிற்குள் அனைத்து புதிய பாஸ்போர்ட்களையும் இந்த பாஸ்போர்ட்களாக மாற்றுவதற்கு இந்திய அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இந்த பாஸ்போர்ட் பயன்படுத்தினால என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் மூலம் யாரும் ஆள் மாறாட்டம் செய்து வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல முயன்றால் அது காட்டி கொடுத்துரும். சரியா? இந்த ஆளு வேற ஆளு, இந்த பாஸ்போர்ட்டுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இந்த பாஸ்போர்ட் மூலமாக.